கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே அன்பின் வாழ்த்துக்கள். ஜான் பனியன் அவர்கள் எழுதின மோட்ச பயண புத்தகத்தில் இன்றைக்கு நாம் காணப்போகும் தலைப்பு பகுதி 72, பயணிகள் பார்வையிட்ட பழம் பொருட்கள். பகுதி 73, துணிவு மீண்டும் வந்தார். பகுதி 72, பயணிகள் பார்வையிட்ட பழம் பொருட்கள். பயணிகள் அந்த மாளிகையில் தங்க ஆரம்பித்து 1 மாதமாகிவிட்டது. அவர்கள் தாங்கள் மீண்டும் பயணத்தை தொடர ஆயத்தமாக இருப்பதாக மாளிகை மக்களிடம் தெரிவித்தார்கள். உடனே யோசேப்பு அம்மாவிடம், அம்மா, ஒரு முக்கியமான காரியத்தை மறந்துவிட்டீர்களே. துணிவுள்ளவரை மீண்டும் நமக்கு வழிகாட்டியாக அனுப்பும்படி விளக்கம் கூறுபவரை வேண்டி கடிதம் அனுப்பினீர்களா என்று நினைப்பூட்டினான். நல்ல பையன், சரியான நேரத்தில் நினைப்பூட்டினாய் என்று கூறிவிட்டு உடனே அமர்ந்து கிறிஸ்தினால் ஒரு வேண்டுதல் கடிதம் எழுதி அனுப்பினாள். அவர்கள் பயணத்தை தொடர்வதை கேள்விப்பட்ட மாளிகை வாசிகள் ஒன்றாக கூடி அவர்களிடம் வந்தார்கள். இத்தகைய நல்ல பயணிகளை அனுப்பியமைக்காக ராஜாவுக்கு நன்றி சொன்னார்கள். நாங்கள் வழக்கமாக பயணிகளுக்கு சில பொருட்களை காட்டி விளக்குவதுண்டு. உங்கள் பயணத்தின் போது நீங்கள் அவற்றை தியானிக்கலாம் அல்லவா என்று கூறியபடி அவர்கள் கிறிஸ்தினாலையும் அவள் பிள்ளைகளையும் இரக்கத்தையும் உள்ளே அழைத்துச் சென்றார்கள். ஏவாள் தின்று பாவம் செய்ததால் ஏதேன் தோட்டத்தை விட்டு துரத்தப்பட்ட காரணமான பழங்களில் ஒன்றை அவர்களுக்கு காட்டி, இது என்ன பழம் என்று தெரிகிறதா என்று கேட்டார்கள். கிறிஸ்தினால் அதை உற்று பார்த்து, இது என்ன பழமோ தெரியவில்லையே, நச்சு பழமோ நல்ல பழமோ என்றால். அது என்ன பழம் என்று அவர்களுக்கு சொன்னவுடனே அனைவரும் அப்படியா என்று வியப்படைந்தார்கள். பின்னர் இன்னொரு இடத்திற்கு அவர்களை அழைத்துச் சென்றார்கள். அங்கே யாக்கோபின் ஏணியை அவர்களுக்கு காட்டினார்கள். சில தேவ தூதர்கள் அந்த ஏணியில் ஏறிச் சென்று கொண்டிருந்தார்கள். கிறிஸ்தினாலும் மற்றவர்களும் அந்த காட்சியை வியப்போடு பார்த்து கொண்டிருந்தார்கள். அப்போது வேறு ஒரு காட்சியை பார்க்க அவர்களை மாளிகையின் மக்கள் அழைத்தார்கள். யாக்கோபு தன் தாயாரிடம், அம்மா, இந்த அற்புதமான காட்சியை இன்னும் சற்று நேரம் பார்ப்போம் என்று கெஞ்சினபடியால் பயணிகள் மீண்டும் கொஞ்ச நேரம் அந்த காட்சியை பார்த்தார்கள். மற்றொரு இடத்தில் ஒரு தங்க நங்கூரம் தொங்கவிடப்பட்டிருப்பதை பயணிகளுக்கு காட்டினார்கள். கிறிஸ்தினாலே, இந்த நங்கூரத்தை எடுத்து நீயே வைத்துக்கொள். இந்த உறுதியான ஆத்ம நங்கூரம் எபிரேயர் 6:19 புயல்களினால் வாழ்க்கை அலக்களிக்கப்பட்டு விடாதபடி உன்னை காக்கும் உனக்கு அடைக்கலமான அரணான கோட்டையைப் போல் இது விளங்கும். யோவேல் 3:16 என்று கூறினார்கள். பின்னர் அவர்கள் நமது விசுவாச முற்பிதாவான ஆபிரகாம் தனது குமாரனாகிய ஈசாக்கை பலியிடுவதற்கு அழைத்துச் சென்ற மலைக்கு பயணிகளை கூட்டிச் சென்றார்கள். அங்கே வைக்கப்பட்டிருந்த பலிபீடம், விறகு கட்டு, நெருப்பு, கத்தி ஆகியவற்றை காட்டினார்கள். இவற்றை கண்டவுடனே ஆபிரகாமைப் போல் தன்னைத்தானே வெறுத்து தம் எஜமானனை முழுமையாக நேசித்தவர் எவரும் உண்டோ என்று அனைவரும் வியப்புடன் கூறினார்கள். இறுதியாக முன் யோசனை அவர்களை உணவு அறைக்கு அழைத்துச் சென்றால் அங்கே இருந்த ஒரு இசைக்கருவின் முன் சென்று அமர்ந்தால் அதனை இசைத்தபடி பாடத் துவங்கினாள். அனைவரும் மகிழ்வோடு அதை கேட்டனர். ஏவாள் உண்ட கனியை பாரும் என்றும் கவனமாய் இருப்பீர் நீரும். யாக்கோபு ஏணி அழகை கண்டீர், ஏறும் தூதர் பாக்கியம் பெறுவீர். புயலால் வாழ்க்கை அலைந்திடாமல் நலமாம் வாழ்வுக்கு நங்கூரம் இதுவே. ஆக ஆபிரகாம் பலியின் மேன்மை நானும் தரவே அருள் செய்வீரே. இவ்வாறு முன் யோசனை பாடிக்கொண்டிருக்கும் போதே யாரோ கதவை தட்டும் சத்தம் கேட்டது. பகுதி 73, துணிவு மீண்டும் வந்தார். கதவு தட்டும் சத்தம் கேட்டவுடனே வாயிற்காப்போன் சென்று கதவை திறந்தார். உடனே வெளியே நின்றிருந்த துணிவு உள்ளே நுழைந்தார். அவரை கண்டவுடன் அனைவரும் மகிழ்ச்சியால் ஆரவரித்தார்கள். இரத்த வெறியன் என்ற அரக்கனை கொன்று சிங்கங்களிடமிருந்து அவர்களை காப்பாற்றிய துணிவை எப்படி அவர்களால் மறக்க முடியும்? துணிவு அவர்களை பார்த்து, கிறிஸ்தினால் இரக்கம், உங்கள் ஒவ்வொருவருக்கும் எனது ஆண்டவர் ஒரு திராட்சைரச புட்டியையும் கொஞ்சம் வறுத்த மக்காச்சோளமும் சில மாதுளம் பழங்களையும் கொடுத்து அனுப்பியிருக்கிறார். பிள்ளைகள் வழியில் பசியாற்றிக் கொள்ள உலர்ந்த திராட்சையும் அத்தி பழங்களும் கூட அனுப்பியிருக்கிறார் என்று கூறியவுடன் அவர்கள் அடைந்த மகிழ்ச்சிக்கு அளவே இல்லை. பயணிகள் மீண்டும் தங்கள் பயணத்தை தொடர்ந்தார்கள். முன் யோசனையும் பக்தியும் அவர்களோடு சற்று தூரம் வரை சென்றார்கள். வாயிற் காப்போனின் அருகே வந்தபோது கிறிஸ்தினால் அவளிடம், சமீபத்தில் இந்த வழியாக எவரேனும் சென்றார்களா என கேட்டாள். சமீபத்தில் ஒருவரும் செல்லவில்லை. ஆனால் இந்த நெடுஞ்சாலையில் சில காலத்திற்கு முன்னால் ஒரு பெரிய கொள்ளை நடந்ததாம். பிறகு அந்த திருடர்கள் பிடிபட்டு விட்டார்கள். அவர்கள் விசாரணை செய்யப்பட்டு அவர்களுக்கு மரண தண்டனை விதிக்கப்பட உள்ளதாம் என்றார் வாயிற்காப்போன். இதை கேட்டவுடன் கிறிஸ்தினாலும் இரக்கமும் பயப்பட்டார்கள். மத்தேயு அவர்களை பார்த்து, அம்மா, பயப்படாதீர்கள், துணிவுள்ளவர் நமது கூட்டாளியாக கூட வருகிறாரே என்று கூறி அவர்கள் பயத்தை தணித்தான். கிறிஸ்தினால் வாயிற்காப்போனை பார்த்து, ஐயா, நாங்கள் இங்கே வந்ததிலிருந்து நீங்கள் எங்களிடம் காட்டிய கருணைக்காக உங்களுக்கு நன்றியுள்ளவர்களாக இருக்கிறோம். எங்கள் பிள்ளைகளிடம் அன்பு காட்டினீர்கள். உங்களிடம் நாங்கள் கொண்டிருக்கும் மரியாதைக்கு அடையாளமாக நான் தரும் இந்த நாணயத்தை மறுக்காமல் ஏற்றுக்கொள்ளுங்கள் என்று கூறி
கூறி ஒரு தங்க நாணயத்தை அவரிடம் கொடுத்தாள். வாயிற்காப்போன் சிரம் தாழ்த்தி வணங்கி அந்த நாணயத்தை பெற்றுக்கொண்டார். பின்னர் அவர்களை வாழ்த்தி வாயிற்காப்பான் சொன்னதாவது, அம்மா, உன் ஆடைகள் எப்போதும் வெண்மையாயும் உன் தலைக்கு என்ன என்றும் குறைவில்லாமலும் இருப்பதாக. இதோ இந்த இரக்கம் என்னும் பெண்மணி ஜீவனை பெறுவாளாக, அவளது கிரியைகள் வளர்ந்து பெருகுவதாக என்று வாழ்த்தினார். பிறகு பிள்ளைகளை பார்த்து, நீங்கள் பாலியத்திற்குரிய இச்சைகளுக்கு விலகியோடி சுத்த இருதயத்துடைய கர்த்தரை தொழுது கொள்ளுகளுடனே நீதியையும் விசுவாசத்தையும் அன்பையும் அடையும்படி நாடுங்கள். அப்பொழுது உங்கள் அம்மாவுக்கு நீங்கள் மகிழ்ச்சியை கொடுப்பீர்கள், ஞானிகளும் உங்களை புகழ்வார்கள் என்று வாழ்த்தினார். அவர்கள் வாயிற்காப்போனுக்கு நன்றி சொல்லிவிட்டு புறப்பட்டார்கள். அவர்கள் நடந்து சென்று ஒரு மலையை சரிவின் அருகில் வந்து சேர்ந்ததை நான் என் கனவில் கண்டேன். அந்த வேளையில் அருகில் இருந்த தோப்புக்குள் யாரோ இனிமையான ஒரு பாடலை பாடுவது போல் கிறிஸ்தினாளுக்கு தோன்றியது. அந்த பாடலின் வரிகள் இப்படி அமைந்திருந்தன: என் வாழ்நாள் எங்கிலும் தயவு கிடைத்ததே, உமது வீட்டில் என்றென்றைக்கும் எனக்கு அடைக்கலம் உண்டே. கிறிஸ்தினாள் உற்று கவனித்தாள். அப்போது அந்த பாடலுக்கு பதிலாக மற்றொரு குரல் இவ்வாறு பாடுவதைப் போலவும் அவளுக்கு தோன்றியது: ஏனென்றால் அவர் நல்லவர், வல்லவர், என்றென்றும் அவர் கிருபை நிச்சயமே, காலம் காலமாய் அவர் கிருபை நிலை நிற்கும் என்னாலுமே. யார் இந்த அற்புதமான பாடலை பாடுகிறார்கள் என்று கிறிஸ்தினாள் முன் யோசனையை கேட்டாள். எங்கள் நாட்டு பறவைகள் தாம் இந்த பாடல்களை பாடுகின்றன. நாம் சோகமாக இருக்கும்போது இந்த பாடல்கள் நம்மை தேற்றுகின்றன, நமக்கு நல்ல துணையாயிருக்கின்றன என்றால் முன் யோசனை. அவர்கள் அந்த மலைச்சரிவின் வழியாய் தாழ்மை பள்ளத்தாக்கு என்னுமிடத்தில் நோக்கி நடந்து சென்றார்கள். அந்த இடம் செங்குத்தாகவும் சரிக்கு விழத்தக்க ஆபத்து நிறைந்ததாகவும் இருந்தது. இன்னும் மோட்ச பயணத்தில் எங்களோடு கூட இணைந்திருங்கள், எங்களோடு கூட பயணியுங்கள். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. கர்த்தர் நாமம் மகிமைப்படுவதாக. ஆமேன்.